ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி தக்காளி வச்சு ஒரு சூப்பரான கையேந்தி பவன் கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு டேஸ்டான கொத்தமல்லி சட்னி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொத்தமல்லி சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி சட்னிக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பையும் ஓரளவுக்கு நல்லா நாம் வறுபட வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக செவக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு கூடவே ஒரு 6 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் சொல்லுவோம் இல்லைங்களா, சட்னிக்கெலாம் அரைப்போம், 6 வரமிளகாவை நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நாம் இதில் தக்காளி புளி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தேங்காய் துருவல் இந்த ஸ்பூனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி கொடுத்துடலாம். கருக விடாமல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக நாம் இது கூட ஒரு கோலி குண்டு சைஸ் புளி சேர்க்க போகிறோம். புளியை இதை மாதிரி தனித்தனியாக பிச்சு இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி கொடுக்கும். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நாம் அதே கடாயை திருப்பியும் நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயை நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கூட நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு சேர்க்கணும். தண்ணியோடு சேர்த்திங்கன்னா கொத்தமல்லி வதங்காது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி ரொம்ப வதங்கிட்டுனா நம்மளுக்கு அந்த கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அது ஒரு பக்கமாக ஆறட்டும். நாம் முதல்ல வதக்கி வச்சுருந்த தேங்காய், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை முதல்ல நாம் கொரகொரப்பாக மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பருப்பு லைட்டாக நம்மளுக்கு சட்னியில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கொத்தமல்லி கூடயே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் அங்கங்கே கொரகொரப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் கையேந்தி பவன்லலாம் வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டு கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா சூடான எண்ணெயில் நான் வந்து பொரிய விட்டு இப்போ அந்த சட்னியில் தாளித்து கொட்டிக்க போகிறேன். ஜீரகம் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதில் பெருங்காயம் சேர்க்கலை, அதனால தான் ஜீரகம் சேர்க்குறேன். பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ஜீரணிச்சு கொடுக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜீரகம் சேர்த்து நீங்கள் தாளித்து பாருங்கள், சட்னி ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளுடைய கையேந்தி பவன் கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி சட்னி வேறு விதமாக கூட நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.